ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 5 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு கீரை கடையல் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். குக்கரில் 3 விசில் விட்டு இறக்குனாவே போதுங்க. 5 நிமிஷம் கூட தேவைப்படாது. சட்டுன்னு இந்த கீரை கடையலை நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக சுலபமாக கீரை கடையல் மசியல். அது வந்து பசலைக்கீரை இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு தான் கீரை கடையல் மசியல் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் கரெக்டாக ஒரு கைப்பிடி நம்ம பிடிக்கிற அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாங்க. துவரம் பருப்பு இல்லைன்னா பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். நான் துவரம் பருப்பு எடுத்துருக்கேன். காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ அது எல்லாத்தையும் நம்ம பருப்போடு சேர்த்துக்கலாம். பசலைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி அதையும் நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. அதை நல்லா அலசிட்டு அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். பசலைக்கீரை தான் இப்படி செய்யணும் அப்படின்ட்டு இல்லைங்க. உங்களுக்கு வந்து எந்த கீரை கிடைக்குதோ அந்த கீரையை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை, சிறுகீரை, இல்லை தண்டங்கீரை, இந்த மாதிரி எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ கீரை எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துட்டோம். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு வர மாதிரி தண்ணி இது கூட சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதாங்க. நல்லாவே இந்த பருப்பெல்லாம் வெந்து சூப்பராக நமக்கு கீரையெல்லாம் வெந்து தயாராகிடுச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கரண்டி விட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பருப்பு கீரையெல்லாம் நல்லா மைய வரணும். நல்லா இந்த மாதிரி கரண்டி விட்டு மசிச்சு எடுத்துக்கோங்க. கீரை பருப்பெல்லாம் நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வந்துட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கொஞ்சம் 2 வரமிளகாய் கிள்ளி நல்லா ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் 2 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாங்க. 5 நிமிஷம் கூட நமக்கு தேவைப்படாது. இந்த பசலைக்கீரை கடையில் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.